இதுக்கு குயிக் அண்ட் ஈஸியான ஒரு சாம்பார் தூள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயிலு, ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வந்த பிறகு, இப்போது தேவையானது காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாவும் ஒரு 2, 3 காஷ்மீர் மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது தனியாக ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வாசனை வர வரைக்கும். இது ரொம்ப கருகக்கூடாது. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு, நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு உடனே நீங்கள் அரைச்சி கொஞ்சம் நல்லா ஆற வச்சு கிளாஸ் ஜாரில் நீங்கள் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மணக்க மணக்க வீடு ஃபுல்லாக உடனே இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.